வெல்கம் டு டிஜிட்டல் கம்யூனிகேஷன் பிளேலிஸ்ட். இந்த வீடியோவில் இன்ஃபர்மேஷன் தியரி அண்ட் கோடிங் யூனிட்டில் இருக்கிற மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். கொஷின் நம்பர் 9. ஸோ இந்த கொஷினில் a channel having a bandwidth of 10 kilohertz carries a 1 microwatt signal. If the channel is affected by noise having a power spectral density of 10 power minus 13 watts per hertz, then the capacity of the channel is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சேனல் கெப்பாசிட்டி என்னன்னு நமக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஞாபகம் வரணும். ஸோ C is equal to B log of 1 plus S by N. ரைட்டா? C is equal to B log of 1 plus S by N. ஸோ இதில் தேவையான வேல்யூஸ்லாம் நம்மகிட்ட இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ B, ஸோ பேண்ட்வித் ஆஃப் 10 கிலோஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேண்ட்வித் நம்மகிட்ட இருக்குது. அடுத்தது சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ. ஸோ சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோவில் அவங்க வந்து பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி வேல்யூ கொடுத்துருக்காங்க. அண்ட் கேரிஸ் அ 1 மைக்ரோவாட் சிக்னல். ஸோ இந்த வாட் நமக்கு தெரியணும். சிக்னல் பவர் இஸ் மெஷர்ட் இன் வாட்ஸ். ஸோ 1 மைக்ரோவாட் சிக்னல்னால் என்னது? சிக்னல் பவர் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைக்ரோவாட்னு கொடுத்துருக்குறாங்க. நாய்ஸ் பவர் நமக்கு தெரியல, அதுக்கு பதிலாக அவங்க ஒரு பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி வேல்யூ மட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது N0ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் N is equal to N0 into B. So that is equal to N0 value 10 power minus 13 into 10 into 10 power 3. பேண்ட்வித் வந்து 10Kன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கேக்கு நம்ம இன்ட்டு 10 power 3 போட்டிருக்கோம். ஓகே, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 10 power minus 9 watts. ஓகே, ஸோ இப்போ சிக்னல் பவர் இருக்குது, நாய்ஸ் பவர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ S by N நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ 10 power minus 6 divided by 10 power minus 9. So that is equal to 10 power 3. Okay. So இப்போ C is equal to B log of 1 plus S by N. So இதில் அப்ளை பண்ணிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பேண்ட்வித்துக்கு 10K. ஸோ கேக்கு பதிலாக 10 power 3ன்னு போடணும் இல்லையா? ஸோ 10 into 10 power 3. Log of 1 plus S by N. ஸோ S by N வேல்யூ 10 power 3ன்னு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 1 plus 10 power 3. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இது நம்ம கேல்குலேட்டரில் அப்ளை பண்ணிருங்கன்னா 30.0043 கிடைக்குது. ஸோ நம்ம இதுக்கு லாக் டு த பேஸ் 2 இருக்கிறனால வழக்கம் போல் டிவைட் பை லாக் 2 பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 100 kilobits per second. ஸோ விச் இஸ் ஆப்ஷன் C. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 10. A communication channel with AWGN noise has a bandwidth of 4 kilohertz and SNR of 15. இட்ஸ் சேனல் கெப்பாசிட்டிஸ். அகெயின் சேனல் கெப்பாசிட்டி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலா C is equal to B log of 1 plus S by N. ரைட், இப்போ பியோட வேல்யூ இருக்கா பார்க்கலாம். ஸோ பேண்ட்வித் இஸ் ஈக்குவல் டு 4 கிலோஹெர்ட்ஸ். எஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தது S by N வேணும். ஸோ SNR டைரெக்டாக 15 கொடுத்துட்டாங்க. SNR is nothing but signal to noise ratio. ஸோ SNR is equal to 15 ஆனனால அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஸோ 4K இல்லையா? ஸோ கேக்கு பதிலாக 10 power 3. 4 into 10 power 3 log of 1 plus 15. ஸோ இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணிங்கன்னா 16 into 10 power 3 bits per secondனு கிடைக்குது. ஸோ இந்த 10 power 3ங்கிறது வந்து K இல்லையா? ஸோ 16 kilobits per second. ஸோ நம்ம ஆப்ஷனில் ஆப்ஷன் C is the right answer. Question number 11. A teletype channel has a bandwidth of 3 kilohertz and an SNR of 3 dB. It is connected to a teletype machine having 32 different symbols. The symbol rate required for errorless transmission is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கொஸ்டினை பாருங்கள். ஒரு டெலிடைப் மெஷின் இருக்குது, அதிலிருந்து 32 டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் வருது. ஸோ இதுதான் நம்மளோட டிஸ்க்ரீட் மெமரிலெஸ் சோர்ஸ். ரைட்டா? ஸோ இப்போ இந்த சோர்ஸை வந்து ஒரு சேனலுக்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்களாம். அது வந்து ஒரு டெலிஃபோன் சேனல். இட் ஹேஸ் அ பேண்ட்வித் ஆஃப் 3 கிலோஹெர்ட்ஸ் அண்ட் SNR ஆஃப் 3 dB. ரைட். ஸோ இப்போ வந்து ஒரு சோர்ஸ் இருக்குது, சோர்ஸை ஒரு சேனல் கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட சிம்பிள் ரேட் வேணுமா? ஸோ சிம்பிள் ரேட்டுங்கிறது சோர்ஸோட ரேட் ஸ்மால் ஆர் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மால் ஆர் வேணுமா? அண்ட் டிரான்ஸ்மிஷன் வந்து எரர்லெஸ்ஸாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் எரர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் நம்ம ஒரு கண்டிஷன் படிச்சிருக்கோம். கேபிட்டல் R இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு C. சிங்கிறது சேனல் கெப்பாசிட்டி. ஸோ சேனல் கெப்பாசிட்டி ஃபார்முலா நமக்கு தெரியும். B log of 1 plus S by N.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஸ்என்ஆர் ஆஃப் 3 dBன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா எஸ்என்ஆர் ஆஃப் 3 அப்படின்னு வெறும் வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அது வாட்ஸில் இருந்த சிக்னலை வந்து வச்சு ஒரு எஸ்என்ஆர் வேல்யூ, அதுக்கு யூனிட் கிடையாது. ஏன்னா சிக்னலுக்கும் வாட் தான், கீழே இருக்கிற நாய்ஸும் வாட்ஸ் தான். ஸோ ரெண்டும் கேன்சல் ஆகி நமக்கு சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோக்கு யூனிட் இருக்காது. பட் இப்போ நமக்கு 3 dBன்னு யூனிட்டில் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவில் இருக்கிற S/Nக்கு யூனிட் கிடையாது. பட் 3 dBன்னு இருக்கிறனால நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த dBயில் இருக்கிறத S/N, நம்ம ஆர்டினரி S/Nக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஸ்டெப். ஸோ S/N is equal to 10 power S/N dB. ஸோ தட் இஸ் equal to 10 பவர், அவங்க கொடுத்துருக்குற S/N dBயை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான், வெரி ஈஸி. ஸோ அவங்க 3 dBன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10 power 3 அப்படின்னு போட்டுடலாம். ஸோ இப்போ நமக்கு சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ கிடச்சிருச்சு, ரைட்டா? ஸோ இப்போ நம்ம கேபிட்டல் ஆரை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? அதாவது கேபிட்டல் ஆர் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ B இஸ் ஈக்குவல் டு 3 kHz. 3 kHzங்கிறது 3 × 10 power 3, ரைட்டா? லாக் ஆஃப் 1 + S/N. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச S/N 10 power 3. ஸோ அதையும் நம்ம போட்டாச்சு. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 9.001 × 10 power 3 bits per second. ஸோ இதுதான் கேபிட்டல் ஆர். ஆனால் நமக்கு கேட்டிருக்குது ஸ்மால் ஆர். ஸோ அந்த ஸ்மால் ஆருக்கு ஒரு ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஆர் இன்ட்டு ஹெச் ஆஃப் எக்ஸ். ஸோ அதிலிருந்து நம்ம ஸ்மால் ஆர் எடுத்துக்கலாம். கேபிட்டல் ஆர் டிவைடட் பை ஹெச் ஆஃப் எக்ஸ். ஸோ அதுக்கு ஹெச் ஆஃப் எக்ஸ் வேணும் அகெயின். ஸோ இப்போ ஹெச் ஆஃப் எக்ஸ் வேணும்னா அடுத்த வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 32 டிஃபரன்ட் சிம்பிள்ஸ். ஸோ டிஃபரன்ட் சிம்பிள்ஸ், அப்போ ஒவ்வொரு சிம்பிளுக்கும் ஒரு ப்ராபபிலிட்டி இருக்க போது. மொத்தம் 32 இருக்கிறனால நம்ம ஈக்வி ப்ராபபிள் கேஸ்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு log k to the base 2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு log 32 to the base 2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 5 bits per second. ஸோ இப்போ ஹெச் ஆஃப் எக்ஸும் இருக்குது. ஸோ கேபிட்டல் ஆர் ஹெச் ஆஃப் எக்ஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா 1.8 × 10 power 3. ஸோ தட் இஸ் 1800 symbols per second, which is option A. அடுத்தது 12th question. An AWGN channel has a bandwidth of 4 kHz, a power of 0.1 milliwatt and noise spectral density of N0/2, that is 10 power -12 watts per hertz. The capacity of the channel என்னன்னு கேட்டிருக்காங்க again. ஸோ கெப்பாசிட்டிக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ B log of 1 + S/N. ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் வந்து S/N இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்னல் பவர் கொடுத்துருக்காங்க 0.1 milliwatt அண்ட் நாய்ஸ் பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ N0/2ன்னு கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம N0 எடுத்துக்கலாம் இதிலேருந்து. ஸோ என்ன பண்ணலாம், N0 is equal to 2 அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 2 × 10 power -12 watts per hertz. ஸோ இப்போ N0 கிடச்சிருச்சு. Nக்கு ஈஸியாக ஃபார்முலா இருக்குது. N is equal to N0 × B. ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இந்த N0 × B வந்து 4 kHz அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 × 10 power 3ன்னு அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இப்போது நாய்ஸ் பவர் கிடச்சிருச்சு 8 × 10 power -9 watts. சிக்னல் பவர் கொடுத்துருந்தாங்க 0.1 milliwatt. ஸோ மில்லிங்கிறதுக்கு 10 power -3ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ C இஸ் ஈக்குவல் டு B log of 1 + S/N. ஸோ இந்த வேல்யூ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 54.43 × 10 power 3 bits per second. ஸோ ஆப்ஷன் A இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ 13th question. A communication channel has a bandwidth of 100 MHz. The channel is extremely noisy such that the signal power is very much low. The noise power. What is the capacity of the channel? ஸோ கெப்பாசிட்டி தான் அகெயின் கேட்குறாங்க. பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேண்ட்விட்த் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இட் இஸ் கிவன் இஸ் த சேனல் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி நாய்ஸின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி நாய்ஸினா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அஷ்யூம் பண்ணிக்கலாம் சிக்னல் பவர் இஸ் 0ன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ சிக்னல் பவர் 0 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபார்முலா என்னது, C இஸ் ஈக்குவல் டு B log of 1 + S/N இல்லையா? ஸோ Bங்கிறது 100 MHz. ஸோ 10 power 6 போட்டிருக்கோம். log of 1 + சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோவில் சிக்னல் பவரே 0 ஆயிடுச்சுன்னா என்ன ஆகிடும், S/N 0 ஆயிடும். ஸோ 1 + 0 ஆயிருக்கு. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் log 1ஓட வேல்யூ என்னது 0. ஸோ 0 × anything கம்ப்ளீட்லி 0. ஸோ மொத்தத்தில் கெப்பாசிட்டியும் 0 ஆயிடுது. ஸோ ஆப்ஷன் D நியர்லி 0. 14th question. When the channel is noisy, producing a conditional probability of error P is equal to 0.5, the channel capacity and entropy function would be respectively. So channel capacityயும் வேணுமா, entropy functionம் வேணுமா. ஸோ இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா P is equal to 0.5, எரர் ப்ராபபிலிட்டி P 0.5 இருக்குன்னா அது என்ன சேனல், இட் இஸ் அ
பைனரி சிமெட்ரிக் சேனல். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் நம்ம இந்த ஃபார்முலாக்குள்ளேயே வர முடியும். ஸோ வேறு எந்த ஒரு ஹிண்ட்டுமே அவங்க கொடுக்கல. ஸோ ஃபார் பிஎஸ்சி சி சேனல் கெப்பாசிட்டி வேணும். ஸோ சேனல் கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஹெச் ஆஃப் பி, 1 மைனஸ் என்ட்ரோபி, ரைட்டா? ஸோ இப்போ என்ட்ரோப்பியும் நம்ம ஃபைண்ட் அவுட் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ என்ட்ரோபிக்கே போயிடலாம் ஃபஸ்ட்டு. ஹெச் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு லாக் கே டு த பேஸ் 2ன்னு நமக்கு தெரியும் இல்லையா? என்ட்ரோப்பியோட ஃபார்முலா அது தானே, ஈக்வி ப்ராபபிள் கேஸாக இருக்கிறதுனால லாக் கே டு த பேஸ் 2ன்னு எடுத்துடலாம். ஸோ இங்கே கே என்னது? இது ஒரு பைனரி சிமெட்ரிக் சேனல், பைனரி 0 ஆர் 1. ஸோ இதோட கே வேல்யூ 2. ஸோ லாக் 2 டு த பேஸ் 2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1 பிட் பர் செகண்ட். ஸோ இப்போ ஹெச் ஆஃப் பி கிடச்சிச்சுன்னா அதை சியில் கொண்டு போய் அப்ளை பண்ணோன்னா சேனல் கெப்பாசிட்டியும் கிடச்சிடும். ஸோ சேனல் கெப்பாசிட்டி சி இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எப்படி கேட்டிருக்காங்க? த சேனல் கெப்பாசிட்டி அண்ட் என்ட்ரோபி ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சேனல் கெப்பாசிட்டி தான் எழுதணும். ஸோ 0 and 1 பார்த்துக்கோங்க. 0 and 1 ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். 15th question. A zero memory source generates 2 messages with probability 0.8 and 0.2. They are coded as 1 and 0. The code efficiency is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ the code efficiency வேணுமா? A zero memory source நோனே கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. It is a memoryless source, அவ்வளோதான். ஸோ a memoryless source generates 2 messages. ஸோ 2 மெசேஜ் தான் இருக்குது. அதோட ப்ராபபிலிட்டிஸும் கொடுத்தாச்சு, அதோடைய கோட்ஸையும் கொடுத்தாச்சு. ஸோ கோட் எஃபிஷியன்சி வேணும்னா நமக்கு எஃபிஷியன்சி ஃபார்முலா ஈட்டா என்னது? ஹெச் ஆஃப் எஸ் டிவைடட் பை எல் கேப். ஸோ முதல்ல ஹெச் ஆஃப் எஸும் எல் கேப்பும் வேணும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு எல் கேப் வேணும். எல் கேப் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் பிகே இன்ட்டு எல்கே. ப்ராபபிலிட்டியும் இருக்குது, கோடட் பிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அதோட எத்தனை நம்பர் ஆஃப் பிட்ஸுங்கிறது அந்த கோடு பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0.8 ப்ராபபிலிட்டிக்கு கோட் என்னது? 1ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் எத்தனை பிட் இருக்குது? 1 பிட் தான் இருக்குது. ஸோ 0.8 into 1. ஸோ எல்கேங்கிறது நம்பர் ஆஃப் பிட்ஸ் இன் த கோடு. ஓகே, ஸோ 0.8 into 1 ப்ளஸ் பிகே. அடுத்த பிகே என்னது? 0.2. ஸோ 0.2 into எல்கே. ஸோ இங்கே இதோட எல்கே என்ன கொடுத்துருக்காங்க? இதோட கோடு வந்து 0. இதில் எத்தனை பிட் இருக்குது? ஒரே ஒரு பிட் தான் இருக்குது அகெயின். ஸோ 0.2 into 1. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ எல் கேப் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்தது ஹெச் ஆஃப் எக்ஸ். ஹெச் ஆஃப் எக்ஸோட ஃபார்முலா பிகே லாக் ஆஃப் 1 பை பிகே. ஸோ பிகே வேல்யூ ப்ராபபிலிட்டி வேல்யூ தானே. ஸோ 0.8 லாக் ஆஃப் 1 பை 0.8 ப்ளஸ் 0.2 லாக் ஆஃப் 1 பை 0.2 ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா 0.721 பிட்ஸ் பர் மெசேஜ்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ எஃபிஷியன்சி ஈட்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஆஃப் எஸ் டிவைடட் பை எல் கேப். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 0.721 டிவைடட் பை எல் கேப்போட வேல்யூ 1. ஸோ தட் இஸ் 0.721. ஸோ நம்ம ஆப்ஷன்ஸில் எது மேட்ச் ஆகுதுன்னா ஆப்ஷன் பி. 16th question. Consider a binary input channel shown below. ஸோ ஒரு சேனலோட மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, சேனலோட transition probability diagram கொடுத்துருக்காங்க. ஸோ if input probabilities are P of x1 is equal to 0.2 and P of x2 is equal to 0.5. Then the output probabilities P of y1 and P of y2 are respectively அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலாவை நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ P of y1 is equal to P of x1 into P of y1 given x1. ஸோ இப்போ இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இப்போ இங்கே x1 வருதுன்னா இங்கே டினாமினேட்டரில் x1 வரணும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் P of x2 probability of y1 given x2. ஸோ இங்கே x2 வரும்போது கீழே x2 வரணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம y1க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே மேலே y1 தான் வரணும். ஸோ இந்த ஃபார்முலாவில் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ P of x1 வந்து 0.2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபிகர்லேயும் பாருங்கள் இங்கே இருக்குது 0.2ன்னு கொடுத்துருக்காங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் y1 given x1 வேணும் அடுத்தது. ஸோ y1 given x1. ஸோ இது வந்து x1, இது வந்து x2, சரியா? ஸோ அப்போ y1 கிடைச்சிருக்கு, இதுதான் y1. ஸோ y1 given x1. ஸோ x1 அனுப்பி y1 கிடைக்கிறதோட ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 0.6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை இங்கே எழுதணும் 0.6 ப்ளஸ் P of x2. P of x2 என்னது 0.5. ஸோ 0.5 எங்கே எழுதிடலாமா? இன்ட்டு P of y1 given x2. ஸோ y1ஓட ப்ராபபிலிட்டி வேணும், given x2வை தான் சென்ட் பண்ணியிருக்கோம், ரைட்டா? ஸோ x2வையும் y1ஐயும் கனெக்ட் பண்ணுற இந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ என்னது 0.4. ஸோ அந்த 0.4ஐ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகே,
ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0.32. சரி, அதே மாதிரி P of y2க்கு பார்க்கலாம். P of y2 is equal to P of x1 into P of y2 given x1 plus P of x2 probability of y2 given x2, right? ஸோ இப்போ P of x1 ஃபஸ்ட் வேணும். P of x1 0.2, ஸோ அதை எழுதியாச்சு. P of y2 given x1, ஸோ இதுதானே y2, ஸோ y2 x1 சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ x1 இங்கே மேலே இருக்குது. ஸோ அப்போ இந்த லைன், ஸோ x1 y2, ஸோ இந்த லைனில் என்ன ப்ராபபிலிட்டி இருக்குன்னா 0.3, ஸோ 0.3 போட்டிருக்காங்க. ப்ளஸ் P of x2, P of x2 என்னது 0.5, ஸோ 0.5 இன்ட்டு P of y2 given x2, ஸோ இங்கே y2 இந்த இருக்குது, y2 given x2, ஸோ x2ங்கிறது இதுதான். ஸோ அப்போ இந்த லைன், ஸோ இதில் உள்ள ப்ராபபிலிட்டி என்னது 0.5, ஸோ 0.5, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0.31. So 0.32, 0.31. 0.32, 0.31, option B is the right answer. Guys, do check out my previous videos. All the best. Bye.